வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் டிஆர்பி ஆனுவல் பிளானர் 2025 ஸோ 24 முடிஞ்சிருச்சு. டிஆர்பி கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஆனுவல் பிளானர் வந்து டிஎன்பிசிலேருந்து வெளியிட்டுட்டாங்க. டிஆர்பி ஆனுவல் பிளானர் இன்றைக்கி வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் வந்துடும், நாளைக்கு வந்துடும், இன்றைக்கி வந்துடும். இன்றைக்கி 31/12/2024 லாஸ்ட் நாள் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னும் ஆனுவல் பிளானர் வரல. இருந்தாலும் இன்றைக்கி லாஸ்ட்டு டே, நைட்டு வரைக்கும் டைம் இருக்குது, வெளியிடலாம். இல்லை ஜனவரிக்குள்ளே கண்டிப்பாக அவங்க ஆனுவல் பிளானர் வெளியிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த ஆனுவல் பிளானர் வெளியீடு என்னென்ன அதில் நமக்கு வந்து முக்கியமான தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸோட யூடியூப் சேனலோட நேம் வந்து ஒரு காமன் நேமாக சேஞ்ச் ஆகுது. நாளைக்கு நியூ இயர் அன்றைக்கி அதுக்கான ரிவீல் பண்ணுறேன் நேமை. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் அதோட மோட்டோ அப்படின்னு சொல்லப்படுற என்கரேஜ், எஜுகேட், எலிவேட். ஸோ என்கரேஜ் பண்ணணும், எஜுகேட் பண்ணணும், அவங்கள ஒரு உயரத்தில் எலிவேட் பண்ணணும் அப்படிங்கிற நோபல் காஸ்ட்லேருந்து மாற போகிறதுல ஒரு காமன் நேம் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஸோ உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கண்டினியூஸாக கொடுங்க. பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான ஃபுல் மெட்டீரியல், நியூ சிலபஸ்க்கான ஃபுல் மெட்டீரியலும் நம்மக்கிட்ட இருக்குது. 2025 பிஜிடிஆர்பிக்கு தயாராகிறவங்க இங்கிலீஷ் அண்ட் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு நீங்கள் எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கிலீஷுக்கு கையில் ரெடியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 19,000 போஸ்ட் ஏற்கனவே நமக்கு இதை பற்றி சொல்லியிருக்கோம். 19,000 போஸ்ட்டு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அதுலேயும் வரும். 110 விதியில் 19,000 ஆசிரியர் பணியிடங்கள், அதாவது ஆசிரியர் பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் 19,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் 2026 மேக்கு முன்னாடி அப்படிங்கிறத சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய 110 விதியின் கீழே அறிவிப்பு செய்திருக்காங்க. அதனால் இது கண்டிப்பாக நடந்து தான் ஆகணும், நடத்தி தான் ஆகணும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது, அதில் நம்ம இப்போ எக்ஸாமுக்கு டிஆர்பி ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரியெல்லாம் தயாராகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான் பற்றி நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து நம்ம போட்டிருந்தோம். திரும்பவும் கடைசி நாளில் படிச்சுட்ருக்கவங்களுக்கு நம்ம நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு வீடியோவுக்கு ஒரு கண்டென்ட்டு. அப்படி இல்லை, ஒரு மோட்டிவேஷன். படிச்சுட்ருக்கவங்க ஜான்வரி 1 எல்லாருமே ஒரு ரிசல்யூஷன் எடுப்போம். இந்த வருஷம் நம்ம 31 நம்ம ரிசல்யூஷன் முடிவு பண்ணி கரெக்டான பாதையில் பயணித்தோம் அப்படின்னா 2025க்குள்ளாக வேலையில் அமர்வதற்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நமக்கு ரொம்ப காலமாகவே சொல்லிகிட்டு இருக்கோம், ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 தாள் 2 ரெண்டுக்குமான தேர்வு 3 வருடமாக நடத்தப்படாதனால கண்டிப்பாக முதல் அறிவிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் 2025ற்கான முதல் அறிவிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு 2025 வருவதற்கான வாய்ப்பு அதிகம். பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்து மே மாதம் எக்ஸாம் நடக்கும். இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் செலக்ட் ஆகி இருக்கிறவங்க நிறைய பேர் நியமன தேர்வு எழுதிட்டாங்க, ஆனால் பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களும் சரி, நியமன தேர்வே எழுத முடியாமல் இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ணாட்டி இந்த 2026 19,000 போஸ்டிங்குள்ளே நீங்கள் உள்ளவே வர முடியாது. அப்போ இந்த 2026க்குள்ளே நடக்கிற எல்லா போஸ்டிங், அதாவது யூஜிடிஆர்பி எஸ்ஜிடி ரெண்டுக்கும் இந்த வருஷமே நடந்தாலும் சரி, அடுத்த வருஷம் நடந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கவங்க ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிங்க. அதுதான் முதல். அடுத்து பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜூலையில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மே ஆர் ஜூனும் சொல்லலாம், ஜூன் ஆர் ஜூலைனும் சொல்லலாம். 3580 போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அரவுண்டு 4000 வரைக்கும் போகும். இந்த அளவுக்கு கூட போகுமே தவிர கண்டிப்பாக குறையாது. பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நியூ சிலபஸ் மாறி இருக்குது. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்றது இன்னும் தெரியலை. அப்படி கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் மாறலை, பட் அதோட அப்ரோச் மாறும். சிலபஸோட அப்ஜெக்டிவ்ஸ் மாறினதுனால
நாளுங்கிறதுனால ரொம்ப கவனமாக படிக்க வேண்டியது, ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. போட்டி அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு எப்போவுமே நான் என்னோட இதில் சொல்லிகிட்டே இருப்பேன். இது ஏற்கனவே நம்மளோட ஃபாலோவர்ஸ் ரொம்ப பழைய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாமே தெரியும். இப்போ அது ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. எப்போவுமே சொல்கிறது தான், லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க வேலை கிடச்சதுக்கப்புறம். லக் அப்படிங்கிறது என்னென்னா உங்களோட தயாரிப்பும் உங்களோட வாய்ப்பும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறது. ஸோ நீங்கள் எப்போவுமே தயாரிச்சுக்கிட்டே இருந்தால் தான் வாய்ப்பு வரும்போது அது கரெக்டாக மீட் ஆகும். அதனால் எப்போ நோட்டிஃபிகேஷன், எப்போ எக்ஸாம்ன்றதை கவலைப்படாமல் படிக்க ஆரம்பிங்க. ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான மெட்டீரியல், நியூ சிலபஸ் மெட்டீரியல் வந்து 100% குவாலிட்டியோட ஒரிஜினல் டெக்ஸ்ட்டோட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க நாளைக்கு நான் அதற்கான வீடியோ போடுறேன். தேவைப்படுறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாலிடெக்னிக் டிஆர்பி, அதுக்கடுத்து எஸ்சிஆர்டி லெக்சரர்ஸ்க்கான எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, டிஎன்செட்டு டிஆர்பியே நடத்தும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்செட் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம், அதை தான் காலேஜ் டிஆர்பின்னு போட்டிருக்கோம். ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இது எழுதுகிறவங்க அது எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் டிஆர்பி நடத்துது. ஸோ அதே மாதிரி எஸ்சிஆர்டி லெக்சரர்ஸ்க்கான எக்ஸாம், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸர்ஸ்க்கான எக்ஸாமும், லா காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்க்கான எக்ஸாமும் நடக்க போகுது. 2025 and 26 வந்து ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வருடமாக இருக்க போகுது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாட்டி எக்ஸாம் எழுதி உங்களால் பாஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப பெரிய வாய்ப்பை வந்து இழந்துருவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் எப்போவுமே நான் சொல்கிறது தான், லக்கியஸ்ட் பர்சனாக நீங்கள் வந்து வெளியில் தெரியணும் அப்படின்னா உங்களோட தயாரிப்பு மிக மிக கடுமையானதாக இருக்கணும். வாய்ப்பு வரும்போது அதை கை நழுவ விடாமல் பிடிச்சிக்கிறவங்களா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாளைக்கு கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ்ங்கிற நேமில் இருக்க நேம் வந்து, ஸோ இந்த பர்சனல் நேமில் இருக்க நம்மளோட சேனல் வந்து ஒரு காமன் நேமுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. நாளைக்கு அந்த நேமை ரிவீல் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் சேனலில் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறது, கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் எப்போவுமே உங்களுக்கு ஒரு லைட், உங்களோட பாத்தில் வந்து ஒரு த்ரோயிங் த லைட்டாக இருக்கும். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி டிஎன்டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ரொம்ப ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிக்க ஆரம்பிங்க. டிஎன்செட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோங்க, கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, டெஸ்ட் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நியூ சிலபஸ்க்கு. பிஜிடிஆர்பிக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ட்ராப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.